அதிகமாக ஒருவரை புகழுகிறவர்கள் அதிகமாக இன்னொருவரை இகழுவார்கள். இகழவும் நமக்கு உரிமை இல்லை. ஐயே ரொம்ப மோசம்ப்பா, நோ, வி ஹேவ் நோ ரைட். ஐயே அது ரொம்ப அசிங்கம்ப்பா, நோ, நமக்கு அந்த ரைட் கிடையாது. நம்ம யாரையும் அதிகமாக புகழ்வதால் யாரையோ தேவையில்லாமல் இகழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். மாட்சியில் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமேன்னா. நீ இகழவும் கூடாது. யார் ஒரு சென் மாஸ்டர் மெல்லேப்பா அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட ஒருத்தர் வர்றான். யாரோ ஒரு புல்லாங்குழல் வித்வானை பற்றி சொல்கிறான். அவர் புல்லாங்குழல் அப்பா 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 ஐயோ அவர் மாதிரி ஒருத்தரை பார்க்க முடியாது சார், அட்டகாசம், அவர் ஐயோ அப்படி ஒரு மேதை ஊன்னு ரொம்ப புகழ்கிறான். இந்த மெல்லேப்பா சொன்னால் அவன் திருட்டுப்பாய அயோக்கிய பையன் திருட்டுப்பாய. அவன் ஷாக் ஆகிட்டான். நம்ம இவ்வளோ புகழ்றோம் இவர் சொல்கிறாருன்னு. டக்குன்னு உடனே அங்கே கூட இருந்த ஒருத்தன் ஆரம்பித்தான். நம்ம குரு சொல்கிறது ரொம்ப கரெக்டு, அவன் எவ்வளோ பெரிய திருடன்னு எனக்கு தெரியும். அயோக்கிய பையன் எவ்வளோ பேர்ட்டு திடீர்க்கான் தெரியுமா, எவ்வளோ அயோக்கியம் தெரியுமா, கடன்னு கேட்பான் திருப்பி கொடுக்க மாட்டான். அயோக்கிய பையன்னா பெரிய புல்லாங்குழல் வித்வான், அவர் அப்படி பேசாது மிலேப்பா. இது என்ன அர்த்தம் சார்? அவன் புல்லாங்குழல் வித்வானை பெருமையாக சொன்னபோது திருட்டு பையன்னார். திருட்டு பையன் ஒருத்தன் விவரமாக இழுக்க ஆரம்பித்த உடனே அவன் எவ்வளோ பெரிய வித்வான் தெரியுமா, நீ பாட்டுக்கு பேசுகிற அப்படின்னார். இவன் 2 பேரும் பைத்தியமாயிட்டான். என்னடா அது, நான் புகழ்ந்தா இந்த ஆள் குறை சொல்கிறான். குறை சொல்கிறது நல்ல நீட்டி போன உடனே புகழ ஆரம்பித்தான். மிலேப்பாவை கேட்டான், என்ன பண்ணுகிறீர்னு கேட்டான். சமப்படுத்துகிறேன், நான் தராசை சமப்படுத்துகிறேன். ஒருவருடைய பெருமை தெரிகிற போதே அவருடைய மறுபக்கமும் தெரிய வேண்டும், அவர் குறை தெரிகிற போதே அவருடைய சிறப்பும் தெரிய வேண்டும். இந்த ஒரு ஆட்டிடியூடுக்கு தான் சமநிலைன்னு பேர். நீங்கள் புகழுகிற அளவுக்கு எல்லாருமே ரொம்ப வசதி கிடையாது. உங்களுக்கு அவங்க மறுபக்கம் தெரியாது. அவர்களுடைய மறுபக்கம் தெரியாமலேயே ஒருவரை மிகுதியாக புகழ்வது என்பது நல்ல பழக்கம் அல்ல. சார் நீங்கள் சில பேரை பற்றி ஓஹோ ஆகோன்னு சொல்வீங்களே, எக்ஸ்ட்ரீமாக இன்னொரு கதை இருக்குது. அது யார் கேட்டால் தெரியும், அவங்க கூட இருந்தவங்களுக்கு தெரியும். அவங்களோட நம்ம வெளியில் போகும்போது பழைய ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டே போகக்கூடாது. எப்போ மானத்தை வாங்குவான்னு தெரியாது, எங்கே மானத்தை வாங்குவான்னு தெரியாது. இப்போ நம்மளை இப்போ பெரிய ஆளாக நினச்சி பல பேர் கையில் காலில் கூட உழுந்து கும்பிட்டுக்கிட்டே இருப்பான். அவங்க கேட்பான் அது அப்படியே அப்படிமா, சும்மா இருடாண்ணா, அதை சொல்லத்தானே கூடவே வந்திருக்கிறேன்ப்பா. வேடிக்கை சொல்லலை, நான் எல்லாருமே வேஷம் போடுறாங்கன்னு அர்த்தத்தை சொல்லலை. இயல்பிலேயே ஏதோ ஒரு குறை இருக்கும், நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு குறை இருக்கும், அந்த குறை மறைக்கப்பட்டிருக்கும். இப்போ அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப புகழ்ந்து 10% இஸ் பர்ஃபெக்ட்லாம் சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சார் இந்த விஷயம் இருக்குது பாருங்கள், பரமாத்மா எது அவர் புல்லாங்குழல் வாசிக்கிற விஷயம் மற்றபடி நமக்கு தெரியாது சார். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருவரை புகழும் போது மிகையாக புகழக்கூடாது, இகழும் போதும் அவங்கள இகழக்கூடாது. அவங்க இயல்பு சமப்படுத்துகிறேன்னார் பாருங்க. மேலேப்பா தராசை சமப்படுத்துகிறேன்னார். நீ புகழ் வச்ச உடனே இந்த பக்கம் அந்த கல்லை தூக்கி வச்சேன், அவர் ரொம்ப இந்த பக்கம் இகழ ஆரம்பிச்சோன்னு இந்த பக்கம் கல்லை தூக்கி வச்சேன், இப்போ தராசை சமம் பச்சு பற்றியா அப்படின்னார். இந்த சமநிலை பிறரை பற்றிய எடை போடும் போது நமக்கு இருக்க வேண்டிய ஒன்று. யாரையும் ரொம்ப குறைச்சமாக மதிக்கக்கூடாது, ரொம்ப தலைமையில் தூக்கி வச்சுட்டு ஆடக்கூடாது. இது என்னன்னா, அந்த சமநிலையில் இருக்கிற போது நம்முடைய முடிவுகள் சரியாக இருக்கும். நமக்கு சென்டர் பாயிண்ட்னு ஒன்று உண்டு. அதாவது நம்ம சென்டர் பாயிண்ட்னா உடம்புல நான் சொல்லலை, நம்முடைய வாழ்க்கைக்கு, பிறப்புக்கு, நம்முடைய திங்கிங் பேட்டர்னுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு சென்டர் பாயிண்ட்னு ஒன்று உண்டு. அந்த சென்டர் பாயிண்டில் மையத்தில் போய் நம்ம நின்று பேலன்ஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டோம்னா நமக்கு கோபம் பெருசாக வர முடியாது, காமம் பெருசாக வர முடியாது, நமக்கு பொறாமை வர முடியாது, எந்த தப்புமே நம்மளால் பண்ண முடியாது. விதவிதமான யோசனை சொல்கிறாங்க எல்லாருமே, கிடையாது. அந்த ஒன்று தான் மையத்தில் போய் நின்றுக்கிறது. அப்படின்னு நம்முடைய மையத்தை கண்டுபிடிச்சி கரெக்டாக நம்ம நின்றுட்டோம் அப்படின்னா, நம்முடைய ஆரிஜின், அந்த ஒரிஜின் மையம் எதுவோ அதுக்கு போயிட்டோம் அப்படின்னா எந்த தப்புமே இந்த உலகத்தில் நம்மளால் பண்ணவே முடியாது. விதவிதமான ப்ரீச்சிங், விதவிதமான டீச்சிங் அவசியமே கிடையாது. ஒன்றே தான் மையம். போதி தர்மர் சைனாவுக்கு போயிருந்தார். என்ன அவர் சீனாவில் உட்காந்துருக்கார் சார். எல்லாம் யாரோ ஒருத்தன் வர்றான், அவன் ப்ராப்ளத்தை அவர்கிட்ட சொல்கிறான். அவன் சொல்லும்போது என்ன பண்ணார், நீங்கள் இந்த தலையாட்டி பொம்மைன்னு நம்ம ஒன்று வச்சுருந்தோம், அந்த அடியில் இப்படி ஒரு உருண்டையாக டம்முன்னு இருக்கும் ஒரு பொம்மை, அப்படி செட்டியார் பொம்மைம்போம், தலையாட்டி பொம்மைம்போம், ஏதோ ஒன்று ஒரு பொம்மை. அப்படி அந்த பொம்மை வீட்டு கொலுவிலலாம் கூட வைப்போம். சில பேர் வீட்டில் ஹஸ்பண்ட் இருந்தால் அது வேண்டியது இல்லைன்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. தலையாட்டி பொம்மை எதுக்கு இன்னொன்று அப்படின்னு சில பேர் வேணான்னு வச்சுருப்பாங்க. அந்த பொம்மையை பாருங்கள், அது முதல்ல கண்டுபிடிச்சது போதி தர்மர். சீனாவில் தான் நிறைய பொம்மை உண்டாச்சு. அதுக்கு எக்ஸாக்ட் பேர் என்ன தெரியுங்களா, தர்மாஸ் டால்னு பேர், தர்மரின் பொம்மைன்னு பேர். போதி தர்மா தான் அதை டிசைன் பண்ணது. அவர் அங்கே இருக்கிற சீனாவை வச்சு அந்த களிமண்ணை வச்சு அதை டிசைன் பண்ணி அவர் கொண்டு வரார் அந்த பொம்மையை, அதை முன்னாடி வச்சுருக்கிறார். இவனும் என்னென்னமோ சொல்கிறான், எல்லாம் சொல்கிறது அப்படி வாடி கேட்டு. அவர் சின்ன பையன் மாதிரி என்ன பண்ணுறார், அந்த பொம்மையை அப்படி உருட்டி விளையாடிட்டே இருந்தார். வந்தவன் கடுப்பாயிட்டான். இவன் ஒரு பெரிய சாமியார்னு இவன்ட்டு வந்து சொன்னால் பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருக்காயா,
என்ன மனுஷன் இவன்? நம்ம எவ்வளோ சீரியஸ் ப்ராப்ளம் சொல்கிறோம், இவன் பொம்மையை வச்சு விளையாடுறான்னு அப்படின்ட்டு. நிறுத்துங்க, எவ்வளோ சீரியஸ் ப்ராப்ளம் சொல்கிறேன், நீங்கள் என்ன பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருக்கிறீங்க? அவர் சொன்னார், பதில் சொல்கிறேன்டா, உனக்கு பதில் சொல்கிறேன்டா, உனக்கு புரியாட்டி நான் என்ன பண்ணுவேன்? என்ன பதில் சொல்கிறீங்க? இப்போ இந்த பொம்மையை கிழக்கில் கவுத்தனா, ஆமாம், விட்ட உடனே என்னாச்சு? சென்டருக்கு போயிடுச்சு. மேற்கில் கவுத்தனா சென்டருக்கு போயிடுச்சு. வடக்கில் கவுத்தனா சென்டருக்கு போச்சு. நான் தெற்கில் கவுத்தனா சென்டருக்கு போயிடுச்சு. அவன் ஒன்று இப்படி கவுத்துக்கிட்டே இருப்பான்டா, நீ உன் மையத்துக்கு வந்துருன்ற, நீ உன் சென்டருக்கு திரும்பிடுன்ற. சார், எவ்வளவு பேர் நம்மளை புகழ்ந்து கவுப்பான்னு தெரியுங்களா? அண்ணே, நீங்கள் எலெக்ஷனில் நின்று பாருங்களேன், ஓச்சிட்டான்னு உங்கள் செல்வாக்குக்குன்னே அப்படிம்பா புகழான் ஒழிக்க போகிறான்னு அர்த்தம். சார், புகழ்ந்து நம்மளை ஒருத்தன் கவுப்பான், நம்மளை இகழ்ந்து ஒருத்தன் கவுப்பான். என்னையா அந்த ஆள் பேசுகிறான், அவனுக்கு கூட்டம் வருது, ஒரு எல்லாம் கிடையாது ஐயா, அவன் என்ன பெரிய வெட்டி கிழிச்சு விட்டான்னு அவனுக்கு இது நம்ம நியூஸுக்கு அவன் அப்படி சொன்னானா, அவன் அப்படி சொன்னானா, என்ன சொல்லிட்டு போகிறான். இப்போ நம்மளை அவன் திட்டி கவுக்கிறான், நம்மளை புகழ்ந்து கவுக்கிறான். எப்படியோ நம்மளை கவுக்கணும்னு 4 பேர் ரெடியாக இருக்கான் இல்லைங்களா? எவன் கவுத்தா என்ன, நம்ம சென்டருக்கு நம்ம திரும்பி வந்துடுவோமே. புகழ்ந்தாலும் சரி, இகழ்ந்தாலும் சரி, திரும்ப தன்னுடைய ஒரிஜினல் சென்டர், ஆரிஜின், அதான் ஆர்ட் ஆஃப் பேலன்ஸ்.